தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஆடி வெள்ளி 5வது வெள்ளிக்கிழமை. இது ரொம்ப அபூர்வமானதுங்க. அவ்வளோ வருஷம்லாம் 5 வெள்ளிக்கிழமை வராது. ரொம்ப ரேரா தான் 5 வெள்ளிகள் அப்படிங்கிறது வரும். இந்த வருடம் ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே நடந்ததுனால 5வது வெள்ளிக்கிழமையும் வருது. சரி, இந்த 4 வெள்ளிக்கிழமையில விட்ட நிகழ்வுகள் இந்த 5வது வெள்ளியில் பூர்த்தி ஆகும். இந்த 5வது எப்போதுமே ரேரா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அபூர்வம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 5வது வெள்ளிங்கிறது ரொம்ப அபூர்வம் வாய்ந்தது. இந்த 5வது வெள்ளியில விரதம் இருக்க வேண்டும். நம்ம ஆடி வெள்ளிக்கிழமையில சாமி கும்பிடுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், விரதம் இருந்து சாமி கும்பிடுறதுங்கிறத நம்ம கடைபிடிக்கணும். 4 வெள்ளியில விரதம் இருக்கலைன்னாலும் பரவாயில்ல, இந்த 5வது வெள்ளிக்கிழமை அன்னைக்காவது அம்பாள முப்பெரும் தேவிகள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேரையும் வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. காலையில நீங்க பூஜை பண்ணும்போது பிரத்யோகமா சரஸ்வதிக்கு வழிபாடு, சரஸ்வதிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், முக்கியமா சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு அந்த பூஜையை அன்னைக்கு ஆரம்பிச்சு அங்க காலையில வழிபடும் போது வீட்டுல குழந்தைங்க படிக்கிற குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல தெளிந்த ஞானம் வேணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லைங்க படிச்செல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் குழந்தைகள்லாம் பெருசாயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேர குழந்தைகள், அந்த பேர குழந்தைகளுக்கு நல்ல கல்வியில நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கணும், பிள்ளைங்க நல்ல அறிவோட அவங்களுடைய வாழ்க்கையை அறிவுபூர்வமாக அணுகி அவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில எழுந்ததும் படிப்பு தான், அதனால சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணணும். மத்தியானம் உக்கிரமான நேரம் இல்லையா, உச்சி பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உச்சி பொழுது அம்பிகைக்கு உகந்தது. இந்த அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நேரம் அப்படிங்கிறது உச்சி பொழுது. மாலை மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமியின் அனுகிரகம் பெறுவதற்கு இந்த மாலை நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அப்போ இந்த 3 தேவதைகளினுடைய அருள், கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சரஸ்வதி சபத்துல ஒரு வசனம் வரும். கல்வியும் வேணும், செல்வமும் வேணும், அதை கட்டி காப்பாற்றுவதற்கு தைரியமும் வேணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 3மே நமக்கு கிடைக்கணும்னா இந்த 3 தெய்வங்களையும் அம்பிகையை வழிபாட முப்பெரும் தேவிகளையும் இந்த ஆடி மாதம் 5வது வெள்ளி தவறாமல் கும்பிடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா இதுதான் நீங்க இங்க கடைபிடிக்கணும். பஞ்சபூதங்களை 5 வெள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த 5வது வெள்ளியில் பஞ்சபூதங்களை நம்ம வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பொதுவாகவே நம்ம இயற்கை தாங்க நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். நம்ம கடவுளை எந்த ரூபத்துல பாக்குறோம்னா இயற்கையின் வடிவத்துல அந்த பஞ்சபூதங்கள் வழியாக தான் நம்ம கடவுளை பாக்குறோம். ஒண்ணு நெருப்பில் தீபத்தின் சுடராக நம்ம பார்க்கிறோம், இன்னொன்னு நீர்ல நீர் அன்னையாக நம்ம பார்க்கிறோம், இன்னொன்னு காற்றில் நம்ம சுவாசமாக நம்ம பார்க்கிறோம், இன்னொன்னு மண் பூமியில பூமி தாயாக நம்ம பார்க்கிறோம், அடுத்த ஆகாயத்தில் பிரபஞ்ச பேராற்றலாக நம்ம பார்க்கிறோம். இந்த 5 பஞ்ச பூதங்களையும் வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இந்த 5வது வர வெள்ளிக்கிழமை. பஞ்சபூதங்களை வழிபாடு பண்ணுங்க. இந்த பஞ்ச தத்துவங்கள்ல உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கைய, நம்ம உடலும் அந்த பஞ்சபூத தத்துவங்களுக்கு நன்றி செலுத்தி நம்ம வழிபடும் போது நம்ம உடல் சீரடையும். அதே மாதிரி நம்ம இயற்கையும் நமக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பருவ காலகட்டங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளால நம்ம பூமியில ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது வருது. அப்ப அந்த கஷ்டங்களை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதற்கு நாமளும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் தான் அதுக்கு முக்கியமான ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும். அதனால இந்த பஞ்சபூதங்களை நம்ம வழிபடும் போது பெரிய தீ விபத்துக்கள் அப்படிங்கிறது வராது, நீரினால் பெரிய அழிவுகள் அப்படிங்கிறது வராது, காற்று மாசுபட்டதால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் அப்படிங்கிறது வராது, பூமி பிளவு பூகம்பம் அப்படிங்கிறது ஏற்படாது, ஆகாய மார்க்கத்துல எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படாது. இல்லைன்னா இது பஞ்சபூதங்கள் நம்மள கோபப்பட்டுச்சுன்னா இது இந்த 5 நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலைகள்ல நம்மள சபிச்சிடும்.
அதுல உடைய கஷ்டங்களை தான் நம்ம ரொம்ப கடந்த காலகட்டங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த 5வது வெள்ளி வரக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது கூடுதலா ஒரு விஷயம், இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அதற்காகவே இந்த 5வது வெள்ளியில் நீங்க அதை விடி வெள்ளி தாங்க நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது. அதனால அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப உன்னதமான ஒரு அற்புதமான வழிபாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காலையில சக்கரை பொங்கல் ஆரம்பிச்சு சாயந்தரம் பானக நீரோட அந்த பூஜையை பூர்த்தி பண்ணுங்க. விரதத்தை பானகத்தை குடிச்சிட்டு நிறைவு பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 5 வாரங்கள் நீங்க வெள்ளிக்கிழமை பூஜைகளை செய்து நிறைவு பெறும்போது நீங்க வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள்லாம் மிச்சம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல் இல்லாமல் நமக்கு தோல்வியை சந்திச்சதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு சுபிட்சம், ஒரு வழி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே அது தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த காலம்தான். அடுத்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த நிறைவு நாள் அப்போ சுமங்கலிகளுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாங்க. ரவிக்கு துணி, பூ, புஷ்பங்கள், பழம், வெற்றிலை பாக்கு, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி புடவை கொடுக்கணும்னு வாய்ப்பு இருந்தா, வசதி இருந்தா புடவையை கொடுங்க. தாலி சரடு இதெல்லாம் வச்சு கொடுத்து அந்த சுமங்கலிகளை ஆசீர்வாதம், பெரியவங்களா இருந்தா, வயசுக்கு மூத்தவங்களா இருக்கீங்கன்னா அந்த சுமங்கலி பெண்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். இல்ல வயதுக்கு இளையவர்களாக இருக்கீங்க, வயதுக்கு மூத்தவங்களை நீங்க அழைச்சிருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறுங்கள் அப்படிங்கிறது. இந்த ஆசீர்வாதம் தான் அந்த 5 பெண்கள், அதாவது சுமங்கலி பேர் ஒரு 5 பேரையாவது நீங்க அழைக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல 3 பேராவது கட்டாயம் இடம்பெறணும். அவங்க மூலமாக அந்த தேவிகள் உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க. அம்பிகையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 5 வாரங்கள்ங்கிறத நம்ம பூர்த்தி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில அந்த வருடம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சாதகங்களை ரெட்டிப்பாக்கி பாதகங்களை தவிர்த்து நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த அயனங்கள் மாறக்கூடிய ஒரு காலம் இது ஆடி மாதம். உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லி அந்த அயனம் வேறு பாதை, 6 மாசம் ஒரு பாதை, 6 மாசம் இன்னொரு பாதையில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் நமக்கு இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 6 மாதங்களும். இந்த தட்சிணாயனம்ங்கிறது நம்மளுடைய கோபத்தை தணித்து நமக்கு நல்ல பலன்களை நிறைய தர வேண்டும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். கண்டிப்பா உலக மக்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷமா, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோட நல்லபடியாக சுபிட்சமாக வாழணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனைக்கு வலு அதிகம். நமக்கும் அந்த நல்ல பலன் அப்படிங்கிறது நாமளும் அனைவருக்கும் அப்படிங்கிறப்போ அதுல நாமளும் ஒரு துளியாக இருக்கும். அதனால நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவான வேண்டுதல்களுக்கு பலம் அதிகம். எனக்கு நல்லது பண்ணு அப்படிங்கிறது ஒரு வகை, எனக்கும் நல்லது பண்ணு அப்படிங்கிறது இன்னொரு வகை. அதனால நமக்கும் நல்லது நடக்கணும், நாட்டிற்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுதலாக, பிரார்த்தனையாக ஒவ்வொருத்தருமே அந்த வேண்டுதல்களை வைக்கும் போது அதுக்கு பிரபஞ்சத்திற்கு காதுகள் உண்டு. அது கேட்கும் நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறோம், என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறோம். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை பேசும்போது பார்த்து கவனமா பேசுங்க, கெட்டதெல்லாம் பேசாதீங்க, தேவதைகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம நல்லதே நினைக்கும் போது அந்த வார்த்தைக்கு அந்த தேவதை ததாஸ்து சொன்னுச்சுன்னா கண்டிப்பா உலகம் சுபிட்சமாக இருக்கும், நல்லதே நடக்கும். அதனால இந்த 5வது வெள்ளி முழுமனதோட நீங்க அந்த சுக்கிர ஓரையில கடைபிடித்தாலும் சரி, சந்திர ஓரையில் கடைபிடித்தாலும் சரி, நமக்கு காலையில 6 to 7 அப்படிங்கிறது வழிபடுறதுக்கு உகந்த காலம். மத்தியானம் 1 to 2 அப்படிங்கிறது நம்ம உணவு சாப்பிடுவதற்கு முன்பு. விரதமா இருக்கீங்கன்னா சாயந்தரமே சாப்பிட்டுக்கோங்க. இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு உணவு பரிமாறணும் அப்படின்னா இந்த பூஜையை முடிச்சுட்டு அவங்களுக்கு உணவு பரிமாறுங்கள். அடுத்து சாயந்தர வேலையில நீங்க மகாலட்சுமியை பூஜை பண்ணி தீபம் ஏற்றி, இன்னும் சொல்ல போனா இந்த 5வது வெள்ளிக்கிழமை கட்டாயம் கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி உப்புல தீபம் ஏத்துங்க. இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்ப அந்த உப்புல ஒரு புதிய அகல் விளக்கு வச்சு அதுல சுத்தமான நெய் ஊத்தி, பசுவிலிருந்து வரக்கூடிய பசு நெய் விட்டு, நான் இன்னைக்கு கடையில வாங்குறதெல்லாம் நெய்யினே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால முடிஞ்சதுன்னா வெண்ணெய் வாங்கி கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கோங்க. அந்த பசுனை விட்டு நீங்க தீபம் ஏற்றி மகாலட்சுமியை பூஜை பண்ணி இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தினை நீங்க பூர்த்தி செய்யும் போது உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ, அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நாமளும் அந்த இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அம்பாளினுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும் வேண்டிக்குவோம். மீண்டும் இனி எதிர் நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.